ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசல் ஒரு பெரிய புயலை வந்து அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குது. எஸ், இந்த சத்யாவுடைய ட்ராக்கை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி இது ஸ்டார்ட் ஆகும், எப்படி இது முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் எபிசோடோட சத்யாவுடைய ட்ராக்கை ஓரளவுக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. எஸ், பல பிரச்சனைகள்லாம் பிறகு அந்த வக்கீலே போயிட்டு 2 லட்ச ரூபாய் பணத்தை வந்துட்டு நம்மளுடைய விஜயம்மா கிட்ட கொடுத்து அவங்களே வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்மளுடைய முத்து மீனாவுடைய அந்த 5 லட்ச ரூபாய் பணம் அவங்க தான் உழைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் அந்த பணத்தை இவங்க எடுத்துகிட்டு வந்து 2 லட்ச ரூபாய் இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ மிச்சம் 3 லட்சம் அந்த வக்கீல் போச்சு அப்படின்ற மாதிரி சில நஷ்டம் என்னவோ நம்ம முத்து மீனா சைடுக்கு தான். பட் தப்புங்கிறது சத்யா பேரில் தான் இருக்குது. பட் இந்த சத்யாவோட கேரக்டர் வந்து அப்போ தப்பு பண்ணும்போதுலாம் நம்ம எப்படி நினச்சிருப்போம்னா அதுக்கான தண்டனை நம்ம கண்டிப்பாக அவன் அனுபவிக்கணுமேலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த அளவுக்கு ஒரு பெருசாலாம் அவனுக்குன்னு ஒரு பெரிய தண்டனைலாம் இல்லாமல் நார்மலாக திருந்திட்டாங்கிறது மட்டுமே காரணமாக வச்சு கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ பண்ண நீ கடைசியில் எங்கேயோ இருக்குண்டா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். நான் கூட ஏதாவது சிட்டி மாட்டி விடுவான், இங்கே ஜெயிலாக போவாங்க, அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குன்னு நினச்சேன். பட் இவ்வளோ சாதாரணமாக போகுன்றது எனக்கு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் இந்த ட்ராக்கை வந்து கொஞ்சம் சத்யாவுக்கு நெகட்டிவாக மாற்றி கொண்டு போயிருக்கலாம். என்ன இருந்தாலும் அது முத்து மீனாக்கும் நெகட்டிவாக தான் வந்திருக்கும். பட் எனிவே ட்ராக்கை முடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். பட் இது இந்த 2 லட்ச ரூபாய் என்ன ஆகும்? ஏன்னா இப்போ பார்வதி அம்மா கிட்ட தான் அவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே போல் இன்னொரு பக்கம் இந்த சிட்டியும் பிஏவும் சேர்ந்து நம்மளுடைய ரோஹிணி கிட்ட வந்து பணத்தை வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 2 லட்சம், மேபி இந்த 2 லட்சம் அங்கே கைமாறுமா அப்படிங்கிறது தெரில. நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது கொஞ்ச நாளாவே. என்னென்னா ரோஹிணிக்கு சாதகமாக வந்து சீரியல் நடந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக சிறகடி காசுடைய ப்ரொமோவோ இல்லை எது வந்தாலும் சரி, இல்லை வேறு சீரியலுடைய ப்ரொமோ வந்தாலுமே சரி, ரோஹிணி வந்து மாற்ற வரைக்கும் நாங்கள் இந்த சீரியலை பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக போடுவாங்க. முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், விஜய் டிவியில் எந்த ஒரு ப்ரொமோ வந்தாலும் அந்த ப்ரொமோ கீழே அந்த சீரியலுடைய நேமை போட்டு இந்த சீரியலுடைய ப்ரொமோ மட்டும் பார்ப்பவள் யார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இனிமேல் இந்த சீரியலை பார்க்க மாட்டோம்னு சொல்கிறவங்க யார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லைக்ஸ் கிட்ட இருக்கும். அதே மாதிரியான கமெண்ட் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ கரண்டாக சிறகடி காசு அந்தளவுக்கு மோசமாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ட்ராக் தான். ஏன்னா சத்யாவுடைய ட்ராக்கை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க, தப்பான பையன் காமிச்சாச்சு, அதை நீங்கள் மாற்றி சரியான பையன் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கான ட்ராக்கை நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும். அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடவே முடியாது. என்ன ரோஹிணியோட ட்ராக்கை கொண்டு வரலங்கிறது வேணால் அவங்களுக்கு நம்ம குறை வைக்கலாமே தவிர மித்தபடி இந்த ட்ராக்லாம் ஏன் கொண்டு வரீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லவும் முடியாது. அதே போல் இந்த ட்ராக்ல வந்துட்டு ஃபுல்லாக முத்துமன் மீனாக்குள்ளே பாசிட்டிவ் சென்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி, முக்கியமாக அந்த உண்டியில் உடைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. அதே போல் மீனா வந்துட்டு முத்துவை நல்லா புரிஞ்சுக்கிட்டது, இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பேசினது, மீனாவுடைய ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய எமோஷனலான சீன்ஸ்லாம் இந்த இதுலையுமே இருந்துச்சு. பட் ஏன் வந்து சும்மா வேணும்னே பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் நம்ம காமன் ஆடியன்ஸ் அதை பற்றிலாம் நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை. நமக்கான டிஆர்பி, நமக்கான ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் எப்பயுமே வந்துட்டு சிறகடி காசு இருப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதனால் அதையெல்லாம் பெருசாக யாரும் பேசிக்க வேண்டாம். அதே போல் ரோஹிணி ட்ரூத் ரிவீல் வேணும்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஒரு சீரியலில் ஒரு சில ட்விஸ்ட் வந்து மேஜராக இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து உடனே நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க, உடனே நீங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட நீங்கள் அந்த சீரியலை மறந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோஹிணி ட்ராக் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் ஒரு 100 எபிசோட்ஸ் கூட ரோஹிணி ட்ராக் வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் சீரியலுடைய ஸ்டோரி அதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கதையை திருப்பி அவங்க எடுத்துகிட்டு வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணாலுமே இழுக்கிறாங்கப்பா, ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பேச தான் செய்வாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் நானுமே சொல்கிறேன். நிறைய சீரியல்ஸ் எக்ஸாம்பிள் என் பாரதி கண்ணம்மாவாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பாகியலட்சுமி சீரியல் இருக்கட்டும். பாகியலட்சுமி இருக்கும்போதெல்லாம் எப்போ ட்ரூத் ரிவீல் கொண்டு வாங்களே நீங்கள், இப்போ கொண்டு வந்துட்டாங்களே, அடுத்து என்ன ஏன் சீரியல் இழுக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் இந்த மாதிரி தான் நடக்கும். பட் சிறகடி காசுலையுமே அதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உண்மை. அதுக்கு நடுவில் அவங்களால எந்த அளவுக்கு ட்ராக்கை உள்ள புகுத்தி எந்த அளவுக்கு லேட் பண்ண முடியுமோ, அந்த உள்ள புகுத்துற ட்ராக்கை எந்த அளவுக்கு வந்து அவங்க சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பீங்க. பட் குமரன் சர்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், அதை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நமக்குமே சந்தோஷம். ஸோ இன் பிட்வீனில் முத்துவுடைய பாஸ்ட் லைஃபோ அந்த மாதிரி ட்ராக்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு ரோஹிணி. அப்படி இல்லை அப்படின்னா ரோஹிணிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஜீவாட்டிலேருந்து பணம் அடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாட்டினாங்கன்னா அது இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் அப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் பற்றின என்னுடைய புரிதல் வந்துட்டு ஒரு செப்பரேட் வீடியோவை நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இதெல்லாம் சேர்த்து வச்சு லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.